59வது ரிவிஷன் ரொம்ப பிரசித்தமாச்சு. அது எதனால சொல்றேன், இந்த கஷேத்திரத்துக்கு திருக்கோளூர் என்று பெயர். மதுரகவியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். திருப்பாணாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருமங்கையாழ்வார் திருக்குறையூர். திருவாரி திருமங்கையில் வந்த திருக்குறையூர் அவருடைய அவதார ஸ்தலம். அடுத்தது மண்டங்குடி தொண்டரடி பெரியாழ்வார் ஆண்டார் ஸ்ரீரடி. அப்ப மதுர கவியாழ்வார் ஆழ்வார்களே ரொம்ப மதுரமாக பாடக்கூடியவர். மற்றவாழ்ல பாடுவார், அவர் பாடினா மதுர கவி. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பெற்று இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றி தன்பத்தில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கி தேசிகன் இவருடைய கண்ணீர் செலுத்தாமல் இந்த பிரபந்தத்தை சுருக்கி ஒரு அழகான ஒரு பாசுரத்தையே இயக்கினார். மதுர கவியாழ்வார் பிறந்த ஊர் திருக்கோளூர். திருக்கூடல் திருக்கோளூர். இந்த திருக்கோளூர் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வைத்த மாநிதி என்பெருமாள். தாயாருக்கு பூதவல்லி என்று பெயர். பார்வதி தேவியிடம் ஒரு காலகட்டத்தில் குபேரன் அபச்சாரப்பட குபேரனுக்கு சாபம் கொடுத்தாள் தாயார். அம்பாள் அம்பாள் சொன்னா, என்னிடத்தில் நீ அவசாரப்பட்டதால் அவசாரப்பட வேண்டும் என்று நினைப்பதால் நீ உடல் அழகை இழக்க கடவாய். அதனால ரொம்ப ஞாபகம். இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் பல பேருக்கு குபேர யந்திரம், குபேர பிரதிஷ்டை, குபேரனுடைய போட்டோவா இருப்பாங்க. குபேரன் ஜம்முக்கு பார்ப்பாங்க. ஒரு காலம் அடிச்சு அவர் 10 மணி உட்கார்ந்து மேல மகாலட்சுமி இப்போ ஒரு 24 கேரட் கோல்ட் காயினா வச்சிருப்பாங்க. பார்த்து குபேரன். அந்த குபேரன் மாதிரி குபேரன் கிடையாது. வாஸ்தவமா குபேரன் நீங்க கோவில் எல்லாம் போனீங்கன்னா டிஃபார்ம்டா இருப்பாரு, கொஞ்சம் ஹேண்டிகேப், ஸ்பெஷலி ஏன்னா பார்வதி சாபம் குபேரனுக்கு உண்டு. சொத்தையெல்லாம் இழக்கப்படவான்னு சொன்னோம்னு சுபேரன் கிட்ட உடல் அழகு போனாலும் போட்டோம், சொத்து எல்லாம் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நேர இந்த கஷேத்திரத்துக்கு வந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ண. பெருமாள் சொன்னா, இழந்த சொத்து எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால பகவான் கொடுத்தவர்களால் வைத்த மா நிதி, நிதியை கொடுத்தார். நிக்ஷேப வித்தனாக கொடுத்தார். தர்மகுப்தன் என்கின்ற ஒரு 7 பிராமணன் இந்த ஊரில் இருக்கும் போது அவர் முன்ஜென்மத்தில் ஒரு ராஜாவாக யாருக்கும் ஒண்ணு கொடுக்க மாட்டார். ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டவே மாட்டார். அதனால அப்பேற்பட்ட ராஜாவாக இருந்து இப்போது ஒரு 7 பிராமணனாக பிறக்க அந்த 7 பிராமணன் பிரார்த்தித்தாராக வீட்டுல கல்யாணம் வச்சுட்டேன்னு நிதி வேண்டுமே. அப்போது பரத்வாஜ மகர்ஷி அனுகிரகம் செய்ய அவர் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து வைத்தமானதி பெருமாளை பிரார்த்திக்க அந்த பெருமாளும் நிதியை கொடுத்தார். வைத்தமானதி திருக்கோளூர். ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். இன்னும் சோறு பருகும் நீர் பின்னும் பெற்றிகள் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் எங்கென்றே கண்கள் நீமல்லி மண்ணியுள் அவன் சீ வளமிக்க அவன் ஊர் வினவி பின்னம் என் இடமான புகுமூர் திருக்கோளூரே என்பது பாசம். இந்த சரித்திரம், இந்த கோவிலுக்கு அழகான ஒரு சரித்திரம், ராமானுஜரோட சம்பந்தப்பட்ட சரித்திரம். என்னன்னா ராமானுஜர் கஷேத்திரமா போயிட்டு ஒரு கஷேத்திரத்துக்கு போகும்போது ஆழ்வார் திருநகருக்கு வழி கேட்ட கூதல் வருதல் செய்யாதே ஒரு பொண்ணு சொல்லிட்டு, ஐயோ இந்த ஊர் பொண்ணு கிட்ட வாயே வச்சுக்கூடாது போறதுக்கு சாதாரண ஒரு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு நம்ம ஆழ்வார் பாசுரத்தை எடுத்துக்க கூதல் வருதல் செய்யாதே சொல்லிட்டோம். ஐயோ இவ்வளவு படிச்சுட்டேன். திருக்கோளூர், இந்த திருக்கோளூர் கஷேத்திரத்துக்குள்ள ராமானுஜர் அப்படி அழகிட்ட ஒரு பொண்ணு பாவாடை கட்டிட்டு எங்க ஊர்ல இருக்க மாட்டேன். ராமானுஜர் கூட்டு கேட்டேன், ஏமா வைக்கமான சேவிக்கணும்னு அழியே வந்திருக்கேன். இந்த பெருமாள் தரிசன பாகம் கிடைச்சிட்டுனா இந்த ஊரையே தங்குவா. இந்த ஊரில் இருந்து பகவானை சேவிக்க வேண்டும் என்று நினைத்த நீ அழுது கொண்டு செல்லலாமோ? ஆழ்வார் ஒருவர் கூரையே 70 ஊட்டி, அதாவது ஒரு வஸ்திரம் ஊட்டுனா போறாங்க, கட் பண்ணி 6 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணியால் பண்ணுவோமே, இந்த பெருமாளை விட்டு போக மாட்டோம். இப்பேற்பட்ட இந்த வைக்கவானியை விட்டு நீ செல்லலாம் பெண்ணே, போகலாமோ அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கணும்? Swami, I don't like this city. Somehow I'm not able to get the comforts at all. Lot of water logging. அதெல்லாம் சொல்லிக்கணும். அதெல்லாம் சொல்லவே என்ன சொல்லிக்குதுன்னு வரிசையா இருக்கிறார். அழகு வருகின்றேன் என்றேனோ அக்குடரை போலே அகவழிந்து விட்டேனோ இருவரை போலே தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னி போலே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே பிணமெழுப்பி விட்டேனோ தொங்கை மானை போலே பிணந்திட்டேனோ கண்டா கருணனை போலே தாக்கோலம் செய்தேனோ அனசூயை போலே
தன்னை இங்கே என்றேனோ துவனை போலே முதலெடுத்து சொன்னேனோ சக்கரந்துவை போலே முதலடிவை பெற்றேனோ அனல்களை போலே பிஞ்சால் பழுத்தேனோ ஆண்டாளை போலே எந்தருமா என்றேனோ பட்டத்திரானை போலே ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே அவன் சிறியேன் என்றேனோ ஆழ்வாரை போலே ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே யான் சத்தம் என்றேனோ ஆழ்வாரை போலே அடையாளம் சொன்னேனோ கவன்பனை போலே அந்தரங்கம் சொன்னேனோ திகழை போலே அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரை போலே அகம் வேணி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே வேலுமச்சரியேன் என்றேனோ மதுரகரியாரை போலே தெய்வத்தை பெற்றேனோ தேவனை போலே ஆழ்மரை என்றேனோ வசுதேவரை போலே ஆயனை வளர்த்தேனோ யசோதரை போலே அனுராத்தை செய்தேனோ அண்ணங்கள் போலே அவன் போரியை இங்கேனோ அவன் பொறியை இங்கேனோ குச்சேலரை போலே ஆயுதங்கள் நீங்கேனோ அகஸ்தியரை போலே அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்லுங்கிறார். 81 வார்த்தை சொல்றார். இதுக்கு திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியம். ஒரு 12-13 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிருக்கேன் யூடியூப்ல. நிறைய மகா உபன்யாசம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் ராமாயணம் படிச்சிருக்கா, மகாபாரதம் படிச்சிருக்கா, பாகவதம் படிச்சிருக்கா, ஆச்சாரியர்களுடைய திவ்யசரித்திரத்தை எப்படி படிச்சிருக்கா, அதையெல்லாம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திரௌபதி தன்னை வஸ்திராபகரண சமயத்துல எந்த தைரியத்துல பெருமாளைய காப்பாற்றுவது விட்டா, அந்த தைரியம் அந்த பக்தி எனக்கு இருக்கா, அது இருந்திருந்தா திருக்கோவில் இருக்கலாம். திரௌபதியை போல அந்த பக்தியே, அதனால நான் உலகத்துக்கு கிளம்புறேன். ஏதேனும் ஆவே நீ குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமணி திருப்பதியை பத்தி ஆழ்வார் பாடுறார். குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றார்? முதல்ல கொக்காய் குறுகாய் பிறப்பேனி, அடுத்தது வந்து கோனேரியில் வாழும் மீனா, ஒரு மீனா இருக்க போறேன். மீனை வந்து கொக்கு சாப்பிட்டு போயிட்டுனா அப்புறம் திருப்பதி சம்பந்தம் எப்படி இருக்கும்? அப்புறம் நான் கம்பமுறையான, நான் ஒரு கம்பகமாக நிற்கும் தவமுறையை நான் ஒரு மரமா இருக்கேன். மரத்தை வச்சுட்டு போயிட்டா முள்ளா இருக்கேன், ஐயோ யாரையா குத்திட்டா அருமையா இருக்கேன், ஜலத்துள்ள போயிட்டா ஒண்ணுன்னா இருக்கணும் குலசேகராக சொல்றார். கடைசியில ஒரு தீர்மானம் கொடுத்தார். நகராவது ஒரு இடத்துக்கும் போகாதது பல. திருப்பதி பெருமாளுடைய கர்ப்பகிரகத்து வாசல்ல படியாய் கிடந்து ஒரு பவளவாய் காண்பேன், படியாய் இருக்கேன். அப்புறம் ஆழ்வார் யோசிச்சார், ஐயோ பெருமாள் கிட்ட போய் நான் இதுவாகலாம் அதுவாகலாம் கேட்கலாமா? பக்தி நிஷ்டனுக்கு பெருமாள் பூர்த்தி பண்ணி வைப்ப நம்பையா கேட்கறதுக்கு அவர் என்ன எதுவாகலாம் ஏதேனும் ஆவேன். அந்த பொண்ணு சொல்றா, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே அப்படின்னா அவர் எவ்வளவு பிரபந்தத்தை படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 81 வார்த்தை சொல்றாங்க. இந்த ஊர்ல குலசேகர போல பக்தி இருக்கா, பிஞ்சாய் பழுப்பேனோ ஆண்டாளை போலே, தேவமச்சரியே என்றேனோ மதுரகரி ஆழ்வாரை போலே, அகம்பேவி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே 81 வார்த்தை பிரம்மா கொண்டு சொல்றது. ஒரு பொண்ணு கிட்ட கூடுதல் வருதல் செய்யாதே ஒருவர். இந்த 81 வரி ராமானுஜன் சொன்ன சினிமா நானும் வந்து அப்ப அந்த பொண்ணு அம்மா நீ இருக்க கூடாதுன்றதுக்கு இவ்வளவு தகுதி இருக்குன்னு சொல்ற, எனக்கு ஒரு தகுதியினே நான் வந்துள்ளேன். இவ்வளவு பொறுமையாக கேட்பதாக இருந்தால் நீங்கள் ராமானுஜராகத்தான் இருக்க வேண்டும் சொன்னோம்னா அந்த பொண்ணு வீடு சேர்க்க ராமானுஜருடைய அந்த பொண்ணு வீட்டுக்கு தேடி பின்னையில் அமர்ந்ததுதான் சரித்திரம். அப்படின்னா அந்த இப்ப நமக்கு ஒரு கற்பிச்சாச்சு. அந்த காலத்துல பெண்கள் படிக்கவில்லை, ஆண்கள் மட்டும்தான் படிச்சா, இது அது பண்ணா இது பண்ணா. இந்த பொண்ணு 5 வயசுல 6 வயசுல 81 வார்த்தை சொல்லிட்டுனா பிஹெச்டி பண்ண வழக்கம் அவரு தெரியாது. இப்ப டாக்டரேட் யார்கிட்ட இருக்குன்னு கேள்வி, திருக்கோள் அது எங்க இருக்கு, பெண் பிள்ளை எவ்வளவோ, இது வந்து சைவ பிள்ளையா அசைவ பிள்ளையா அந்த அளவுக்கு விட்டுருவா. பெண் பிள்ளைன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதிநிதி. இதுதான் 59வது உபதேசம். பாண்டிய நாட்டு உபதேசத்துல கடைசி